ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஸ்பெஷலான ஸ்வீட்டு ஃபிர்னி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிர்னி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடான உடனே நம்ம முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போது ஒரு கை முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ரொம்ப வறுக்க தேவையில்லை, லேசாக வறுப்பட்டால் போதும். சாரப்பருப்பு இருந்தால் நீங்கள் அது கூட இது கூட சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். சாரப்பருப்பு எங்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு சாரப்பருப்பு கிடைச்சா நீங்கள் சாரப்பருப்பு சேர்த்துக்குங்க. சாரப்பருப்பு சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 லிட்டர் பால் வச்சு தான் ஃபிர்னி செய்ய போகிறோம். 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி தான் சரியான அளவு. 1 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது 1 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் பால் சேர்க்கணும்னு கிடையாது. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உடனே கூட பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கொதிக்க வைக்க தான் போகிறோம். நம்ம எடுத்தோடனே பால் சேர்க்கக்கூடாது. பால் சேர்த்தா உடனே திரிஞ்சிடும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்குறோம். இந்த மாதிரி சேர்க்கும்போது பால் திரிஞ்சு போகாது. நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டினே இருக்கணும். ஏன்னா அப்படியே விட்டால் அடி பிடிச்சிரும். பால் அடி பிடிக்கவும் கூடாது, பொங்கி கீழே ஊற்றவும் கூடாது. அதனால் நம்ம கவனமாக கைவிடாமல் கிண்டினே இருக்கணும். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டாச்சு. இந்த டைமில் 100 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவா நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்வீட்லெஸ் கோவா ஏன் சேர்க்குறோன்னா, ஃபிர்னி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஸ்வீட்லெஸ் கோவா சேர்க்குறோம். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் கோவா கரெக்டாக இருக்கும். நம்ம பால் கோவா இருக்க வச்சு தான் இப்போ சேர்க்குறோம். மில்க் மேடு இறக்கி வச்சுட்டு தான் நம்ம சேர்க்கணும். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் மில்க் மேடு சேர்த்தா போதும். இப்போ நமக்கு பால் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். பால் கொதி வர்றதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பால் இப்போ பொங்க வருது. இந்த டைமில் நம்ம 100 கிராம் ரவை சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் ரவை தான் சரியான அளவு. அப்போ தான் அது ரவையோட ஃப்ளேவரும் பாலோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரவை சேர்க்கும்போது அப்படியே கொட்டிடக்கூடாது. கொட்டிட்டால் அது ஒரு இடத்துல அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கும். அதனால் மழை சாரல் மாதிரி அப்படியே லேசாக தூவின்னு அப்படியே கிண்டிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரவை சேர்த்து 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ ரவை சேர்த்து நல்லா கொதித்து பாலும் ரவையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம 300 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் அதே போல் தான் நம்ம ரவையை அப்படியே தூவணுமோ மழை சாரல் மாதிரி அதே போல் சர்க்கரையை தூவிக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கைவிடாமல் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து நல்லா கலரி விட்டாச்சு. இது ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா கூட ரோஸ் வாட்ரு உங்களுக்கு எது பிடிக்குமோ ஃப்ளேவரு அது சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு நம்ம 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறோம். ஏன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் 1 லிட்டர் பாலுக்கு 1/2 ஸ்பூன் போதுமானது. பாருங்கள், சூப்பரான ஃபிர்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் சூப்பரான ஃபிர்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட முந்திரி ரவை எல்லாம் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.